இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மிளகாய் சாகுபடியில் வானிலை காரணிகளின் பங்கு குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஏ சோலைமலை அவர்கள் தரும் தகவல்கள். பயிர் சாகுபடியில் வேளாண் வானிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசாங்கம் புதுடெல்லியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக அகில இந்திய வேளாண் வானிலை ஆராய்ச்சி திட்டத்தை கடந்த 1983ஆம் ஆண்டு தொடங்கியது. கடந்த 1988ஆம் ஆண்டு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டியிலே இந்த ஆராய்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி திட்டத்தின் பயனாக கடந்த 37 ஆண்டுகளாக பல்வேறு பயிர்களுக்கு மானாவாரி தென் மாவட்டங்களுக்கான மானாவாரி பயிர்களுக்கு உகந்த சாகுபடி காலத்தை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பருத்தி, மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்களை செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் விதைக்கும் போது அதிக மகசூல் விவசாயிகள் பெற முடியும். உளுந்து பயிரை மானாவாரியில் அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் விதைப்பது சிறந்ததாக இருக்கின்றது. கம்பு, சூரியகாந்தி, சிறுதானிய பயிர்களை நாம் அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் விதைப்பு செய்யும்போது அதிக மகசூலையும் வருமானத்தையும் விவசாயிகள் பெற முடியும். கடந்த 2023-24ஆம் ஆண்டு முதல் தோட்டக்கலை பயிரான மிளகாயில் வேளாண்மை வானிலை காரணிகளுக்கும் மகசூல் வளர்ச்சிக்கும் மிளகாயுடைய பயிர் வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் உள்ள தொடர்பு கண்டறியும் பொருட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்போது நம்ம மிளகாய் சாகுபடியை பற்றி பார்க்கலாம். மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். மிளகாய் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு வணிக பயிராக இருக்கிறது. இப்பயிர் கிட்டத்தட்ட 51,500 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு நமக்கு 18,500 டன் மகசூல் கிடைக்கிறது. ஹெக்டருக்கு சராசரியாக 385 கிலோ மகசூல் வத்தல் மகசூல் மகசூலாக கிடைக்கிறது. இப்போ மிளகாய் பயிரை ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் பரவலாக இப்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மிளகாய் பயிரை மானாவாரியிலும் இரவு பயிராகவும் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியும். மிளகாயில் 2 வகையான ரகங்கள் உள்ளன. ஒன்று சம்பா வகை ரகங்கள், மற்றொன்று குண்டு மிளகாய் ரகங்கள் உள்ளன. குண்டு மிளகாய் ரகங்கள் மிகவும் காரமாக இருக்கிறது. சம்பா ரகத்தை விட குண்டு மிளகாய் ரகம் அதிகமான அளவில் காரத்தன்மையோடு இருக்கிறது. மிளகாய் சாகுபடிக்கான தட்பவெப்பநிலையை பார்க்கும்போது 25 முதல் 35 டிகிரி வரை வெப்பநிலை நிலவக்கூடிய பகுதிகளில் இப்பயிரை சாகுபடி செய்யலாம். ஆண்டு மழை அளவு 750 முதல் 1000 மில்லிமீட்டர் வரை ஆண்டு மழை பெய்யக்கூடிய பகுதியில் இப்பயிரை சாகுபடி செய்யும்போது அதிக மகசூல் பெறலாம். காற்றின் வெப்பநிலை 37 டிகிரிக்கு அதிகமாகும் போது பூ உதிர்தல், காய் உதிர்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. மண்ணின் காரத்த அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரை இருக்கக்கூடிய பகுதியில் நிலங்களில் இப்பயிரை நம்ம சாகுபடி செய்ய முடியும். தென் மாவட்டத்தில் கரிசல் நிலத்தில் கூட கரிசல் நிலங்களில் மானாவாரி பயிராக இப்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த இப்பயிரை நம்ம ஜனவரி, பிப்ரவரி, ஜூன் மாதத்திலே ஜூன் முதல் ஜூலை மாதத்திலும் மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் இப்பயிரை 3 பருவங்களில் நம்ம தமிழ்நாட்டில் சாகுபடி செய்ய முடியும். K1, K2, கோயம்புத்தூர் 1, கோயம்புத்தூர் 3, கோயம்புத்தூர் 4, பெரியகுளம் 1, கிள்ளிகுளம் 1 போன்ற ரகங்கள் சம்பா வகையை சேர்ந்த மிளகாய் ரகங்களாகும். பரமக்குடி 1, பாலூர் 1 மற்றும் G5 ஆகியன குண்டு வகை மிளகாய் ரகங்கள் உள்ளன, சாகுபடிக்கு உள்ளன. வீரிய ஊட்ட ரகங்களை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் KOH1 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளது. ஒரு ஹெக்டர் சாகுபடி செய்வதற்கு மானாவாரியில் சாகுபடி செய்வதற்கு 3 கிலோ விதை தேவைப்படும். இரவு பயிராக மிளகாய் பயிரை சாகுபடி செய்வதற்கு 1 கிலோ விதை போதுமானது. ஒரு ஹெக்டர் சாகுபடி செய்வதற்கு நமக்கு 100 சதுர மீட்டர் நாற்றாங்கால் பரப்பளவு தேவைப்படுகிறது. நாற்றாங்காலை நன்றாக தயார் பண்ணி மேட்டுப்பாத்தியாக அமைக்க வேண்டும். சிறு சிறு பாத்திகளாக மேட்டுப்பாத்தி அமைத்து கொள்ள வேண்டும். மேட்டுப்பாத்தியில் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில்
வரிசையாக கோடுகள் போட்டுக்கொண்டு அதன் மீது விதை நேர்த்தி செய்த விதைகளை வந்து விதைப்பு செய்ய வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 கிராம் காப்ராக்சி குளோரைடுங்கிற பூஞ்சான கொல்லி முறை வந்து கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நாற்றங்கள் மேல் தெளிப்பதன் மூலம் நாற்றல்கள் நோயை வந்து நாற்றங்களிலே கட்டுப்படுத்த முடியும். குழித்தட்டுகளில் வந்து கொக்கோபீட்னு சொல்லக்கூடிய மக்கிய தென்னைநார் கழிவை வந்து குழிகளில் வந்து நிரப்ப வேண்டும். ஒரு தட்டுக்கு வந்து 1 கிலோ கொக்கோபீட் நமக்கு தேவைப்படும். அந்த குழிகளில் வந்து ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நம்ம வந்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைத்ததுக்கு பின் விதைத்தட்டுகள் அந்த குழித்தட்டுகளை வந்து ஒன்றின் மீது ஒன்றாக 10 தட்டுகள் வீதம் அடுக்கி பாலித்தீன் தாள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். விதைத்த 4 நாட்கள் வரை இவ்வாறு மூடி வைத்திருக்க வேண்டும். 4 நாட்களுக்கு பின் மேலே போர்த்தி உள்ள அந்த பாலித்தீன் தாளை நீக்கிவிட்டு குழித்தட்டுகளை வந்து நிழல் விலையில் அடுக்கி வைக்க வேண்டும். இந்த சமயத்தில் விதைத்த 5ஆவது நாளிலே நமக்கு வந்து விதைகள் வந்து நன்கு முளைத்து வெளிவந்திருக்கும். அதன்பின் நமக்கு வந்து விதைத்த 18ஆவது நாள் வந்து 19 என்ற உரத்தை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் விதத்தில் வந்து கலந்து தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். அப்போது காலை மாலை வேளைகளில் வந்து பூவாளி கொண்டு குழித்தட்டு நாற்றங்களுக்கு வந்து தண்ணீர் தெளித்து வர வேண்டும். நிலத்தை நன்கு உழவு செய்து அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 25 டன் வந்து தொழு உரத்தை வந்து இட்டு நிலத்தை நன்கு தயார்படுத்த வேண்டும். வரிசைக்கு வருஷம் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் வந்து ரகங்களுக்கு மானாவாரியில் வந்து விதைப்பு செய்வதற்கு நடவு செய்வதற்கு நம்ம பார் அமைக்க வேண்டும். வரிசைக்கு செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நாற்றுகளை வந்து நம்ம நடவு செய்ய வேண்டும். இறவை பயிருக்கு பொறுத்தமட்டில் வரிசைக்கு வருஷம் வந்து 60 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் செடிக்கு செடி 40 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் வந்து நாற்றுகளை வந்து நடவு செய்ய வேண்டும். ஒரு நடவில் வந்து ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வீதம் நடவு செய்ய வேண்டும். வீரிய ஊட்டங்களை பொறுத்தமட்டில் ஒரு வரிசைக்கு வருஷம் 75 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் வந்து நம்ம நாற்றை வந்து நடவு செய்ய வேண்டும். நீர்ப்பாசனத்தை பொறுத்தமட்டில் மண்ணின் தன்மையை பொறுத்தும் நிலவக்கூடிய கால சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானது. கலை நிர்வாகம் நாற்று நடவு செய்த 3ஆவது நாள் ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ வீரிய மருந்தான பெண்டிமெத்திலின் அல்லது பேசலினை வந்து 500 லிட்டர் நீரில் கரைத்து கைத்தெளிப்பான் கொண்டு தெளித்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நடவு செய்த 45ஆவது நாள் ஒரு முறை களை வெட்டி கொண்டு களையை எடுத்து மண்ணணைக்க வேண்டும். உர நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் எந்த பயிராக இருந்தாலும் நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி உரமிடுவது சால சிறந்தது. மிளகாய் பயிரை பொறுத்தமட்டில் ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 25 டன் தொழு உரத்தை வந்து அடி உரமாக போடணும். அப்புறம் ரசாயன உரத்தை பொறுத்தமட்டில் 30 கிலோ தலைச்சத்து 60 கிலோ மணிச்சத்து 30 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் வந்து நம்ம அடி உரமாக இட வேண்டும். நடவு செய்த 30 மற்றும் 30, 60, 90ஆவது நாளில் வந்து ஒரு ஹெக்டருக்கு ஒவ்வொரு முறையும் 10 கிலோ வீத அளவில் வந்து உரமிட்டால் மேலுரமிட்டால் போதுமானது. வீரிய ஊட்டரகங்களை பொறுத்தமட்டில் நம்ம ஒரு ஹெக்டருக்கு தொழு உரம் வந்து அடி உரமாக வந்து 30 டன் இட வேண்டும். அப்புறம் ரசாயன உரங்களை பொறுத்தமட்டில் ஒரு ஹெக்டருக்கு அடி உரமாக 30 கிலோ தலைச்சத்து 80 கிலோ மணிச்சத்து 80 கிலோ சாம்பல் சத்து தரக்கூடிய ரசாயன உரங்களை வந்து இடணும். மேலுரத்தை பொறுத்தமட்டில் 90 கிலோ தலைச்சத்து உரத்தை வந்து 3 சமபாகமாக பிரித்து நடவு செய்த 30, 60, 90ஆவது நாளில் வந்து இட வேண்டும். மேலும் ஹெக்டருக்கு வந்து 12.5 கிலோ போராக்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து வந்து விதைப்பதற்கு முன் வயலுக்கு இட வேண்டும். மிளகாய் பயிரில் வந்து காய் மற்றும் பூ மற்றும் காய் உருவதை தடுக்க வந்து நம்ம பிளானோபிக்ஸ் சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியை வந்து நடவு செய்த 60ஆவது நாள் வந்து நம்ம வந்து 4 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பின்பு மீண்டும் ஒரு முறை வந்து 30 நாள் கழித்து தெளிப்பதன் மூலம் பூ மற்றும் காய் உதிர்வை வந்து தடுக்கலாம். மற்ற பயிர்களைப் போல இப்பயிரில் வந்து பல்வேறு வகையான பூச்சிகள் நோய்கள் வந்து தாக்கி சேதத்தை உண்டாக்குகின்றன. குறிப்பாக இலைப்பேன், அஸ்வினி, காய்ப்புழு, முரணச்சலந்தி போன்ற பூச்சிகள் வந்து இப்பயிரை தாக்கி சேதம் விளைவிக்கின்றது. நோயை பொறுத்தமட்டில் நாற்றலுகள் நோய், பழலுகள் நோய், இலைப்புள்ளி நோய், புசூரியம் மாடல் நோய் போன்ற நோய்கள் வந்து தாக்கி பயிரை வந்து சேதம் உண்டாக்குகின்றது. வயலில் ஏற்படக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை பொறுத்து உரிய பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும். நடவு செய்த
105வது நாள் முதல் மிளகாயை வந்து அறுவடை செய்து பயன்படுத்தலாம். நடவு செய்த 120 நாள் முதல் மிளகாய் பழங்களை அறுவடை செய்து நம்ம பயன்படுத்த முடியும். 3 முதல் 4 மாதங்கள் வரை 10 நாட்கள் இடைவெளியில் வந்து மிளகாய் பழங்களை வந்து அறுவடை செய்யலாம். மகசூலை பொறுத்த மட்டும் ஹெக்டருக்கு வந்து நமக்கு ரகங்களை பொறுத்த மட்டும் வந்து 2 முதல் 3 டன் வத்தல் மகசூல் கிடைக்கும். பச்சை மிளகாயை பொறுத்த மட்டும் நமக்கு 10லேருந்து 15 டன் வந்து மகசூல் கிடைக்கும். வீரிய ஊட்ட ரகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு 25 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு வந்து பச்சை மிளகாய் மகசூல் வந்து கிடைக்கும். அறுவடை செய்த பழங்களை வந்து நன்கு முற்றிய லேசாக காய்ந்த பழங்களை மட்டும் அறுவடை செய்து 2-3 நாட்கள் வரை காற்றோட்டமான அறையிலோ அல்லது நிழலுள்ள பகுதியிலோ சேகரித்து வைத்திருந்து பின்பு நம்ம வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பழத்தில் வந்து மிளகாய் பழத்தில் வந்து நல்ல நிறம் வந்து சிகப்பான பளபளப்பாகவும் சிகப்பான நிறத்தை வந்து பெற முடியும். 80% இருந்த ஈரப்பதமானது 8லேருந்து 10% குறைக்கப்படும். பின்பு தரம் பிரித்து நன்கு பளபளப்பான ஒரே அளவு நீளமுள்ள, அதாவது 1.5 முதல் 2 அங்குல நீளமுள்ள மிளகாய் வத்தலை மட்டும் சேகரித்து அதில் வந்து மிளகாய் செடியுடைய இலைகள் மற்றும் காம்பு இல்லாத மாதிரி தரம் பிரித்து மார்க்கெட்டுக்கு பாலித்தீன் பைகளிலோ அல்லது சேகரித்து அனுப்பி வைக்க வேண்டும், அல்லது சாக்குகளில் வந்து சேமித்து வைக்க வேண்டும். மேற்கூறிய தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சோலைமலை அவர்களை 07708603190 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.